புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இணையவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ஆனந்தி. இன்னைக்கு வந்து ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்க போகுது. நீங்க வித்தியாசமா இருக்க போது சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு ஏதாவது பயப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கா? இதுக்கேங்க நான் பயப்படணும்? இல்ல வாழ்க்கையில எதுக்காக பயந்துருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா நான் நிறைய பயந்துருக்கேன் ஆனந்தி. ஏன் பயந்தீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு பயமா வருது. பட் என்ன டே அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பேனிக் டே. ஓகேவா? பேனிக் டேவா? ஆமா. ஓகே, என்னங்க இல்லை காலில் இருந்து பயமுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட உச்சரிப்பா இல்லை நீங்கள் சொல்கிற டாப்பிக்கா எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. இல்லை, பேனிக் டே அப்படிங்கிறது தான் டாபிக். அதாவது எதுக்காக பயப்படுறோம், பயம்னா என்ன, இதெல்லாம் எப்போ பேனிக்காக மாறுது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வாவ், பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமனோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது தான் வந்து பேனிக்காக மாறுது இல்லையா? இந்த பேனிக் என்ன பண்ணுது, நிறைய சமயங்களில் பேடான ரிசல்ட் தான் கொடுக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் தெளிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறமா அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா, இனியவை என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இன்னைக்கு பேனிக் டே. பேனிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோட லைஃப்லையும் வந்து அப்பப்போ வரக்கூடிய ஒரு விஷயம். பட் எப்பவுமே வரக்கூடாது இல்லையா? ஸோ பேனிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு இதை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட சைக்காலஜிஸ்ட் வாசுகி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல இந்த கேள்வியே இதுதான். பேனிக் அதாவது பயம் அப்படின்னா என்ன, எதனால வருது? ஓகே, பயம் என்னாச்சு வரும்? இல்லை டக்குன்னு இது பண்ணீங்க, ஸோ அதான் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பயம்னாலே அதுதான் ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு பேசிக் இமோஷன். பேசிக் இமோஷன்னா இப்போ எதுக்காக நீங்கள் பயந்தீங்க? ஏதோ உனக்கு என் கண்ணுக்கிட்ட வந்துச்சு குத்திரும், அதனால நம்மளை தவிர்த்துக்கணும். ஓகே, ஸோ உங்களை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஃப்ளைட் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பாம்பை பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் பயப்படவே கூடாதுன்னு பாம்பு மேலே ஏறி மிதிச்சுட்டு போவீங்களா? இல்லை ஒன்று ரொம்ப வந்து தைரியம் இருக்கிறவங்க வந்து பாம்பை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து அதுலேருந்து விலகி போவாங்க. அதுதான் ஃப்ளைட் ஆர் ஃபைட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேசிக்காக இந்த ஃபியர், பயம் அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷனோ உணர்வு நிச்சயமாக கட்டாயமாக தேவை. அது ஒரு சர்வைவல் டெக்னிக் தான். பட் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாவோ இல்லை நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாமல் போகிறப்போ தான் வேறு பிரச்சனைங்க நிறைய வரும். நீங்கள் பேசுகிற பேனிக் டே வந்து அதுலேருந்து வர்றது தான். ஓகே, டு பி வெரி கிளியர், இன்னும் பயத்துக்கும் பேனிக்கும் என்ன வித்தியாசமும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி பயம்ன்றது வந்து ஒரு பேசிக் இன்ஸ்டிங் இமோஷன். பட் இந்த பயம் வந்து அது எப்போ வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருந்து போகுதோ, நம்மளால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது, அதோட சேர்ந்த மாதிரி வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியையும் கொடுக்குதோ, அந்த டைமில் வந்து அந்த பேனிக் அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். அதுதான் வந்து பேனிக் அப்படிங்கிறது, பயமோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். பட் அது வந்து நிறைய விஷயங்கள் அதோட சேர்ந்துருக்கும். ஒரு ஆன்சைட்டி, ஒரு ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் பேனிக் அப்படிங்கிறது. பொதுவாக இப்போ குழந்தைங்கிட்ட இருக்கும்போது சொல்லுவாங்க, பார்த்து குழந்தை பயந்துட போகுது அப்படிம்பாங்க. பட் பயம் அப்படிங்கிறது எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கும்? பயம்ங்கிறது வந்து குழந்தை பிறக்கிறப்போலேருந்தே ஆரம்பிச்சிடும். பட் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எதனால் பயம் தெரியாது, பயம் இருக்குது, பட் அவங்கள வந்து பயமாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறதுல எதனாலன்னா அவங்களோட அதோட விளைவுகள் வந்து அவங்களுக்கு தெரியாததுனால, கன்சீக்வன்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம வந்து படிக்கட்டில் வந்து இறங்க தெரியாமல் இறங்கினா வந்து கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு தெரியாமல் இருக்கும். அதே குழந்தை வந்து ஒரு 4 தடவை விழுந்துச்சுன்னா 5ஆவது தடவை வந்து தெரிஞ்சுக்கும், ஓ இதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப பிடிச்சி சில குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக வந்து அந்த படிக்கட்டில் பிடிச்சி வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு படியாக வந்து இறங்குவாங்க, ஏறுவாங்க. ஸோ அந்த கன்சீக்வன்சஸ் தெரியாத வரைக்கும் தான் பயம் இல்லை. ஸோ பயம்ன்றது வந்து குழந்தை பிறக்கிறப்பவே அது வந்துடும். எதனால வந்து ஒரு தெரிஞ்ச முகம், அவங்க முதல்ல வந்து அம்மா வந்து ஒரு கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்துட்டா கூட குழந்தை அழுகுது, எதனால் அழுகுது? அது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பயம் தான். ஓகே, நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு லைஃப்பில். பேபிஹுட், டாட்லர், சைல்ட்ஹுட், அடலசன்ஸ் அண்ட் மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது லைஃப்பில். இதில் எந்த ஸ்டேஜில் வந்து அதிகமாக வந்து ஒரு மனிதன் பயப்படுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டான பதிலாக சொல்ல முடியுமா தெரியலை. ஏன்னா இதுக்கு என்ன பதில்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் அவங்களோட எக்ஸ்போஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு குடும்பம், ஒரு பாதுகாப்பான ஒரு ஹோம்,
ஒரு நல்ல ஒரு செக்யூர்ட் என்வாயன்மெண்ட் இருந்துச்சுன்னா அது மேபி அந்த பயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகலாம். அதே 5 வயசு குழந்தைக்கு வந்து இன்றைக்கி எனக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்குமா, இல்லை வந்து இன்றைக்கி என்னை யார் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வளர்கிற குழந்தையா இருந்தால் 5 வயசுலேயே பயம் வந்து ஆரம்பிச்சிடும். அது அதனால வந்து இது அவங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள், அவங்க எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறாங்கன்றத பொறுத்தது தானே ஒழிய இதை ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ஸ்டேஜில் தான் அப்படின்றத சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து +2 எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்குது. அதுக்காக வந்து +2 படிக்கிற எல்லாருக்குமே அந்த ஃபியர் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குன்றது சொல்ல முடியாது. அது நான் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே நிறைய ஆன்சைட்டி இருக்கும், அந்த பயம் இருக்குது. எது வந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை, எனக்கு பெர்ஃபார்மன்ஸை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்றப்போ வந்து அந்த பயம் எங்கேருந்து வருது? ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு திருமண வயதில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு சில பேர் வந்து அது ஒரு திருமணன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா ஏற்றுப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டி இருக்காது. இதுவே வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சி ஆன்ஷியஸ் ஆகிற பொண்ணுங்களை வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். கவுன்சிலிங்குக்கு வந்து வந்திருக்காங்க, அவங்க ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங்குக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ஸ்டேஜில் இதனால் இப்படி வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாங்க, அவங்கள சுற்றி வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு செக்யூர்ட் என்வாயன்மெண்ட் இருக்குது அப்படின்ற பொறுத்தது தான் அந்த பயமும் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும். ஏன்னா பயத்தை வெளிப்படுத்துறது வந்து பாசிட்டிவாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து அவங்கவுங்க ஒரு வளர்கிற அவங்களோட பர்சனாலிட்டி ஆல்சோ. ஓகே. இப்போ வந்து பயம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்கிற விஷயம் தான் அது, பயப்படாதீங்க, அதிகமாக பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பயம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு இமோஷன் இல்லையா? ஸோ பயப்படாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக பயப்படாமல் இருக்க முடியாது. பெரியவங்க வந்து பயப்படாதீங்கன்னு எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக சொல்கிறாங்கன்னா, உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அந்த கண்ட்ரோலுக்கு மேலே போய் அதனால வந்து வேறு மாதிரி விளைவுகள் வர்ற மாதிரி பயப்படாதீங்க அப்படிங்கிறதா. அதுக்காக பயப்படாமல் இருக்கவே முடியாது. நிச்சயமாக பயம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒன்றுமே நம்ம ஒரு கண்ட்ரோலே இல்லை, எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. இப்போ வந்து ஒரு ஸ்வீட்ஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுன்னா சொல்லி வந்து சில பேர் சரின்னு ஏற்றுப்பாங்க, இல்லை சொல்லாமலே வந்து அவங்க நிறுத்தணுன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து டயபெட்டிக் அப்படின்றத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறப்போ தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்காகத்தான் பெரியவங்க வந்து பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குறது. ஓகே, சின்ன வயசில் வந்து குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதே பூச்சாடி வரான்னு சொல்லி தானே. ஓகே, பயம் எப்போ வந்து பேனிக்காக மாறுது, எந்த இன்ஸ்டன்ஸில் வந்து அது மாறுது மோஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து எப்போ அப்நார்மலாக மாறுது? ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு இன்டர்வியூ, அந்த கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஷீ ஓ ஹி ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், எல்லாமே ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக என்னென்ன கேட்பாங்க, இல்லை வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்வியூ வருது, ஒரு 5 days இருக்குது, 4 daysன்றப்போ நிச்சயமாக வந்து அந்த ஆன்சைட்டி எல்லாமே இருக்கும், ஏன்னா நல்லா பண்ணணுமே அப்படிங்கிறது. ஓகே, அந்த ரூமில் போனோன்னா ஒரு 2 minutes அந்த ஆன்சைட்டி இருக்கும், ஒரு 5 minutes இருக்கும். பட் அந்த ஆன்சைட்டி வந்து அந்த 5 minutesலேயும் முடியாமல் ஒரு 1/2 an hour இன்டர்வியூனா 1/2 an hour தொடர்ந்துட்டே போய் ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர் எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த ப்ரிப்பரேஷனே எல்லாமே வேஸ்ட்டாக போய் இன்டர்வியூவில் எதையுமே அட்டன் பண்ணாமல் போகிறப்போ தான் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் பேனிக், இது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் பேனிக்ன்றப்போ வந்து அதை வெளிப்படுத்துகிற விதங்கள் வந்து நிறைய இருக்குது, சைக்காலஜிக்கலாகவும் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் இருக்குது. சைக்காலஜிக்கல்ன்றது ஒன்று, ஃபிசிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து உள்ளங்கை வந்து வேர்த்து போயிடும், பால்பிட்டேஷன் இருக்கும், அப்புறம் ஸ்வெட்டிங் நிறைய இருக்கும். ஸோ அது அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும், தே வில் நாட் பி வெரி கம்ஃபர்டபுள். ஒரு இன்டர்வியூர் முன்னாடி உட்காந்துருக்கப்போ வந்து அவங்களால சரியாகவே உட்கார முடியாது. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலான ஒரு சிம்டம். இதுவே சைக்காலஜிக்கலான எல்லாமே ஒரு பிளாக் அவுட் ஆன மாதிரி, எல்லாமே மறந்து போயிடும். அத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணது எதுவுமே இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து அந்த உணர்வே இருக்காது. என்ன செய்கிறோம், என்ன பதில் சொல்கிறோம், இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த திங்கிங்கே வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆன மாதிரியாக இருக்கும். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலாக. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹேவியரலாகி வந்து கொஞ்சம் சில நேரம் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லை இரிட்டேட்டடாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப வந்து ஒரு தனிமையாக வந்து யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதமான சிம்டம்ஸ். ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா, அட்லீஸ்ட் வந்து இந்த சிம்டம்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. தெரிகிறப்போ வந்து அட்லீஸ்ட் யூ கேன் ஐடென்டிஃபை வித் யுவர் சைல்டு, இல்லை உங்கள் ஸ்பவுஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருக்கும் வந்து ஓகே ஏதோ வந்து சரியா இல்லை, ஷீ நீட்ஸ் சம் ஹெல்ப் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு அவேர்னஸ். ஸோ அந்த எகெயின் வந்து இந்த பேனிக் டே அப்படிங்கிறது வந்து இப்போ இன்றைக்கி வந்து பேனிக் டே, ஃபாதர்ஸ் டேன்னு சொல்கிறோம், மதர்ஸ் டேன்னு சொல்கிறோம், ஈவன் 8th வந்து நேற்று வந்து விமென்ஸ் டே, இது எல்லாமே. பட் இது எல்லாமே வந்து மென் ஃபார் செலிப்ரேஷன்.
பட் பேனிக் டேன்றது வந்து செலிப்ரேஷன்ன்றது கிடையாது. நம்ம பேனிக் டே வந்து ஒரு 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 நல்ல ஒரு டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. பட் இட் இஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். இட் டெல்ஸ் யூ ஓகே பேனிக் வந்து இப்போ ரொம்ப வந்து பரவலாக எல்லா பக்கம் இது ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து பயம் வந்துட்டே இருக்கும். அண்ட் அந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? மெயினாக அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை பார்த்தா நீங்கள் சொல்கிறதா எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து அதிகமாக பயப்படுறோம் அப்படிங்கும்போது அது அடிக்கடி நடக்கும்போது நமக்கு அதோட பயம் அப்படியே போயிடுமா, இல்லை அதனால நமக்கு இன்னும் பிரச்சனைகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டியும் இருக்குது. ஒன்று வந்து அது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருந்தால், இப்போ ஒரு அதே எக்ஸாம்பிள் இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூவில் வந்து ஒரு 5 இன்டர்வியூஸில் வந்து சக்சீட் ஆகாமல் 5 இன்டர்வியூஸ் நடந்துட்டு இருந்தால், அந்த 5 இன்டர்வியூஸில் வரப்போ ஓகே ஒரு பழகி போயிடும். இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்குன்றது வந்து பழகி போயிடும். ஓகே, அதுலேருந்து வந்து அவங்க பாசிட்டிவாக லேர்ன் பண்ணுவாங்க. இதில் நான் என்ன மிஸ் பண்ணேன், ஸோ இதை வந்து நம்ம இப்படி பண்ணிக்கணும் அப்படின்றது. அது ஒரு விதமானது. இன்னும் ஒன்று வந்து ஃபுல்லாக தே பிகம் ஹோப்லெஸ். இல்லை எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல, இதுவும் வந்து ஃபெயிலியர் தான் ஆக போகுது, ஐ எம் அ ஃபெயிலியர், ஐ எம் அ லூசர். இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் அ லூசர். ஓகே, அது என்ன லூஸ் பண்ணாங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. ஸோ பட் ஒன்றுமே இருக்காதுன்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். பட் அந்த லூசர், ஐ எம் அ லூசர் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுக்கே கொடுக்குற ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்கே கொடுக்குற ஒரு டைட்டில். ஸோ இட் வில் நாட் கிவ் யூ எனி மோட்டிவேஷன். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்கள் வந்து ஒன்று வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்தும். அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் வந்து உங்களோட எனர்ஜி லெவலை குறைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தது தான். பயம் அப்படின்னு பேசும்போது முதல்ல சின்ன குழந்தைங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் கூட பேச முடியும். அவங்க இதுக்கு பயப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க கூட பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு விதமான பயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. அதிகமாக ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டாபிக் இல்லைனா அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை அப்படின்னா வந்து ஃபியூச்சர் இல்லையா? பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுவோம், ஃபியூச்சர் நினச்சி பயப்படுவோம். ஆமாம். இப்போ குழந்தைங்களும் நம்மள பொண்ணு தானே, அவங்க வந்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவங்க பயப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் தானே நம்மளும் பயப்படுறோம். ஸோ அப்படி குழந்தையாவே இருக்காதீங்க, கொஞ்சம் தெளிவாக இருங்க அப்படின்றதுக்காக தான் பேனிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு, பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. பேனிக் டேயில் ஓகே, பேனிக் டேயில் வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். பேனிக்கை பற்றி, பயத்தை பற்றி இல்லையா? நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பயப்பட்டது, எனக்கு பிடிச்சி பயப்பட்டது, காசு கொடுத்து பயப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் படம் பார்த்து தான். பேய் படம் பார்த்து. ஆனால் அந்த பயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பயம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் வந்து நம்ம பயப்படுறது எதுக்காக பயந்தோன்னு கூட நமக்கு தெரியாது. கொஞ்ச நாள் மாதிரி நீங்கள் பயந்தீங்களே, அந்த மாதிரி காரணமே தான் திடீர்னு பயந்துரும். கிண்டல் பண்ணுறீங்களா? உங்கள் கண்ணுக்கிட்டே நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் அப்படி பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எனிவேஸ், இந்த பயத்தை பற்றியும் பேனிக் டே பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், ஏன்னா அது ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? பட் அதிகமாக பயப்படுற ஹாட்ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை குறித்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேசுகிறோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படின்னா உங்களோட பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் என்ன எப்படின்னா, ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் காரில் உட்காடுறீங்களா, வீட்டு பிரச்சனையை வந்து அப்படியே விட்டுறணும். அதை வந்து கேரி ஓவர் பண்ணி ஆஃபீஸுக்கு ஒர்க் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு வர்றதோ, இல்லாட்டி ஒர்க் பிளேஸில் இருக்கிற டென்ஷனை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதோ வந்து வேணாம் அப்படின்றது. பட் வேணான்றது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்து நம்ம சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்குறது கிடையாது. சில நேரம் இட் கோஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். பட் அதுக்கு வந்து எப்படி நம்மளை வந்து ஒரு பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பக்குவப்படுத்திக்கணும். எப்படி நம்ம வந்து அதை என்ன விஷயங்களை செய்தால் அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ நம்ம வாட்சில் வந்து வாட்டர் ப்ரூஃப் வாட்ச்ன்றது இருக்குது. ஓகே, ஸோ தண்ணியில் விழுந்தால் கூட வந்து அது எந்த சேதமுமே அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து ஹவு யூ கேன் ஸ்ட்ரெஸ் ப்ரூஃப் யுவர் செல்ஃப். ஸ்ட்ரெஸ் ப்ரூஃப்னா உங்களை வந்து வெளியில் வந்து ஒரு கோட் மாதிரி போட்டுக்கிறது. ஹவு யூ ஆர் ப்ரூஃபிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே தான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட, இல்லை எனக்கு இங்கே வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓகே வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்குது, நிறைய டெட்லைன்ஸ் இருக்குது, வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்கார முடியாது. இஃப் யூ ஹேவ் தட் ப்ரிவிலேஜ், ஓகே நோ ப்ராப்ளம். பட் அப்படி இல்லைன்றப்போ வந்து அதை எப்படி சமாளிக்க முடியும்? அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். எஸ்பெஷலி வந்து லேடிஸுக்கு, விமெனுக்கு வந்து அந்த ஹோமையும், எஸ்பெஷலி குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து அந்த ஹோமையும் ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்ன்றது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அஃபேராக வந்துட்டுருக்கு. அதுக்கே வந்து நிறைய பேர் வந்து
நிறைய பேர் தே ஆர் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்னா ஆன்சைட்டி வந்து ஒரு டிஸார்டர் லெவலுக்கு, டிஸார்டர்னா இட் ஷுட் பி ட்ரீட்டட்ன்ற லெவலுக்கு, ஒரு ட்ரீட்டட் வித் மெடிகேஷன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி தே பிகம் வெரி பேனிக். இன்றைக்கி ஒரு அந்த மண்டே ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சண்டே மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சிடும், நாளையிலேருந்து ஆரம்பிக்கணுமே, எப்படி நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம இதை நினச்சி இதை கவலைப்படுறத விட, அதுதான் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் எப்போவுமே வைன்னு ஒரு கேள்வியே கேட்காதீங்க, ஏன் அப்படின்ற. சும்மா ஜென்ரலாகவே நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் லேட்டாக வீட்டுக்கு வர்றாரு, வை ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது, வாட் இஸ் அ ரீசன் ஃபார் யுவர் லேட் கம்மிங்னு கேட்டால் எப்படி இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நான் அதுக்கான காரணத்தை கேட்குறேன்னு. வைன்ற இட் இஸ் கைண்ட் ஆஃப் நான் உங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போவுமே ஏன் இப்போ நிறைய பேர் இதுதான் அந்த ஐ எம் அ லூசர், ஏன் இது எனக்கு மட்டும் நடக்குது, வை இட்ஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படின்ற கேள்வியோட வாட் இஸ் தட் ஹேப்பனிங் நவ், ஹவு நான் எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பாசிட்டிவான தாட். வைன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாலே இட் வில் பிரிங் டவுன் எனர்ஜி, ரொம்ப ஜீரோ லெவலுக்கு வந்துடும். ஓகே. நிறைய பேர் எஸ்பெஷலி விமென் நிறைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, எங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை. அது அவங்களா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயம். நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிறது, நான் ஃபுல்லாக என் ஃபேமிலிக்காகவும் என் ஆஃபீஸுக்காக தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு. நோபடி இஸ் கோயிங் டு அப்ரிஷியேட் தட். ஸோ உங்களுக்கு நீங்கள் சில டைம் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மீட் டைம் இது எல்லாமே எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த பேனிக் டேன்றது. உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க, யோசிச்சு பாருங்கள் என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், எதனால் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறீங்க, இல்லாட்டி எதனால் இவ்வளோ ஃபியர் உங்களுக்கு இருக்குது, மனசில் ஏன் இவ்வளோ இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நீங்களே ஏன் அப்படின்னு கேட்காம எதனால் இது நடக்குது, என்ன காரணம், நான் எப்படி என்ன மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்தால் இதுலேருந்து ஓரளவுக்கு வெளியில் வரலாம் கம்ப்ளீட்டாக. பிகாஸ் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர் இது எல்லாமே இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஸோ இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பட் இதுலேருந்து நம்மளை எப்படி ஸ்ட்ரெஸ் ப்ரூஃப் பண்ணிக்கலாம், இதில் எப்படி நம்ம கோப் அப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் சேலஞ்ச். இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி கூட நம்ம பேசணும் இல்லையா? இப்போ ஆஃபீஸில் இருக்க அந்த பயம், அதை பற்றி அதிகமாக பேசினதுக்கு அப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த பயம், இன்செக்யூரிட்டி இது எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குது, அண்ட் இது எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பயம், இன்செக்யூரிட்டி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது நாட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், யாராக இருந்தால் ஒரு சிப்ளிங்ஸ் யாராக இருந்தாலுமே பேசிக் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பேசிக்கான விஷயம் ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட் இல்லை அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ அந்த ஃபியரும் ஆன்சைட்டியும் வரும். ஸோ அதுதான் அந்த பேசிக் ஃபவுண்டேஷனே அதுதான். என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் அந்த ட்ரஸ்ட் மட்டும் அங்கேயே இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். காலையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அப்புறம் ஈவினிங்கும் ஆஃப்டர்நூன் சரியாயிடும். பட் அந்த ட்ரஸ்ட்டுக்கே ஒரு த்ரெட் வர்றப்போ தான் இந்த பயம், இன்செக்யூரிட்டி வரும். இதனால் உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் வருது, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் என்ன நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு எல்லாமே அந்த ட்ரஸ்ட்டு தான். ஸோ அதை அசைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ ஃபியர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில். மோஸ்ட் ஆஃப் த டைம், ஐ எம் நாட் ஜென்ரலைசிங், மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் வித் மென். எதனாலன்னா மேபி நம்மளோட கல்ச்சராக இருக்கலாம். நம்மளோட கல்ச்சரில் ஒரு பொண்ணு ஒய்ஃப் படிக்காமல் ஹஸ்பண்ட் படிச்சிருந்தாலோ, இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகாமல் ஹஸ்பண்ட் வேலைக்கு போக அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுவே மற்ற மாதிரி நடந்தால் அது ஒரு பெரிய விஷயம் அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க அது என்ன அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, நீ இப்படி இருக்க அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த பயத்துக்கு, இந்த இன்செக்யூர் ஃபீலிங்குக்கு நிறைய பிரச்சனை. அதை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டால் காலப்போக்கில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு பிரேக்கப், ஐ மீன் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பே உடஞ்சி போகிற அளவுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இன்னும் ஒன்று குழந்தைங்க, ஒரு குழந்தைங்க ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பாக்குள்ளே அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சரியாக இல்லைன்றப்போ பிள்ளைங்க நிறைய பாதிப்பாங்க. அவங்கள வளர்க்குற முறை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அதை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமே, இது எல்லாமே ஒரு ஃபியரை ஒரு ஸ்டேஜில் பிள்ளைங்கள்னால பேரண்ட்ஸுக்கு நிறைய ஃபியர் வரும். இவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி, எஸ்பெஷலி இந்த அடலசன்ட் டீனேஜில் அந்த டிரான்ஸ்பரன்சி போயிடும். ஸோ அது என்னென்னா எதனாலன்னா அந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களோட முக்கியமான நீடு அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஐடென்டிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க, ஒரு 18 வயசு பையன் ஐடென்டிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுவான், அவனுக்கு அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தே ஷுட் சே தட் யூ ஆர் கிரேட்,
நீ ஒரு ஹீரோ மாதிரி, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, என்ன வேணாலும் நீ பண்ணுவ. அதனால இந்த ஈசிஆரில் பார்த்துருப்பீங்களே இந்த பைக் ரேசஸ் எல்லாம் எதை வச்சு நடந்துட்டுருக்கு? பேரண்ட்ஸ் யாருமே சொல்கிறதில்ல, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், பியர் ப்ரெஷர். ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னா, அந்த பியர் ப்ரெஷர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நடந்துட்டுருக்கு இப்போ. ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னால் பாதிக்கப்படுற பிள்ளைங்க வந்து தான் அந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ். நான் யார், எனக்கு என்ன இருக்குது, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா, இல்லாட்டி பேரண்ட்ஸால் அதை புரிஞ்சிக்க முடியலைன்னா ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை வரும். அதுவே வந்து ஒரு பயம், ஒரு ஹோல் ஃபேமிலியிலே வந்து ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி, என் பையன் என்ன பண்ணுறான், என் பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, மனிதன் ஃபர்ஸ்ட் வந்து அவனோட உணவுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எதுக்கு ஹண்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்தால் தான் இல்லையா, தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ பயங்கிறது வந்து அத்தியாவசியமான ஒரு எமோஷன் தான் ஹியூமனுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனந்தி? ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம் பயத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஒன்று நம்ம அதுலேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எப்படி சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத தேடி போகிறோம். இல்லை அப்படின்னா பயத்தினாலே அப்படி பயந்து 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 ஒதுங்கி ஒதுங்கி ரொம்ப ஐசோலேட்டட் ஆகிடும். ரெண்டு விஷயமும் இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க இன்ஸ்பிரேஷனலாக. பட் பயம்னா என்னன்னு உள்ளே போய் பார்த்துட்டா அதுக்கு பற்றின பயம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பேனிக் டேல வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து ஒரு அழகான கோட் சொல்ல போகிறேன். இதனோட ரொம்ப பிடிச்ச ஒரு நபரோட கோட் பா. ஓகே, யார் அது? ஜார்ஜ் பெர்னாட்ஷா. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நிறைய கோட் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதை சொல்ல போகிறீங்க இப்போ? ஓகே, அவர் வந்து கோட்னு சொல்லணும்னா புக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் குழந்தைங்களுக்கு மெயினாக ஒரு புக்கை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாக்ட்லி. ஆல்ரெடி வந்து நம்ம குழந்தைங்க அப்படின்னாலும் இவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க. நம்ம ஒரு புக்கை வேறு கொடுத்தோன்னா அந்த புக்லேருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்க. நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்பவே கஷ்டம் தான். அசிங்கப்படுவோம்ல ஏதாவது கேள்வி கேட்டால். அதெல்லாம் அப்படிதாம்மா, நான் வேணா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்காது இல்லை? நீங்கள் ஃபுல்லாக புக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு மரியாதையும் வரும். புக் படிக்கிறோம் அப்படிங்கிற பழக்கமும் வந்து ஏறிட்டே போவோம் அவங்களுக்கு. பட் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த கோட் எடுத்து வந்து நிஜமாவே நல்லா இருந்தது. பட் இன்னைக்கு யார் எந்த புக்கை பற்றி பேச போகிறாங்கன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். சமீபத்தில் வாசிச்சதில் எனக்கு ரொம்ப 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 பாதிப்பான ஒரு புத்தகம் வந்து எழுத்தாளர் போப்பு அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு வழிப்பறி கொள்ளையனின் ஒப்புதல் வாக்குமூலம் என்கிற ஒரு நாவல். அது இது வந்து ஒரு ஆங்கில அதிகாரி, ஆங்கில காவல்துறையில் பணியாற்றிய ஒரு ஆங்கில அதிகாரி அவருடைய அனுபவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஆங்கிலத்தில் எழுதிய தி தக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் இருந்த நாவல் வந்திருக்கு. எழுதின ஒரு நாவல். இது சுதந்திர போராட்ட காலகட்டத்துக்கு அந்த கொஞ்சம் முன்னாடி நடக்குது. வெள்ளையர்கள் நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்தியிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நாவல் நடக்குது. இந்த நாவல் முழுக்க வந்து கொள்ளையர்களை பற்றி இந்த நாவல் வந்து பேசுது. மகாராஷ்டிராவில் புனேயில் அந்த பகுதியில் வாழ்ந்த அவங்க தக்ஸுன்றது தக்கிகள், அவங்க வந்து வழிப்பறி கொள்ளையர்கள். அவங்க வந்து கூட்டமாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க தொழிலே வழிப்பறி கொள்ளை தான். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட தெரியாது இவங்க கொள்ளையடிக்க தான் போகிறாங்கன்ட்டு. ஒரு மாதம் 2 மாதம் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு ரகசியமாக அவங்க கூட்டம் போட்டு வந்து கிளம்பி போவாங்க. கிளம்பி போயிட்டு ஊர் பக்கத்தில் எதனா ஒரு நகரத்துக்கு போவாங்க, அதில் தொலைவில் இருக்க ஒரு நகரத்துக்கு போவாங்க. அந்த நகரத்துக்குள்ளே போயிட்டு அந்த நகரத்தில் யார் பெரிய பணக்காரங்க அப்படின்றதெல்லாம் உளவு பார்த்து அவங்க எதனா எப்போ வந்து அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடும்பத்தோடவோ அல்லது வந்து வியாபார நிமித்தமாக போகும்போது அவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுட்டு இவங்க தங்களை ஒரு காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நட்பாக இருந்து அவங்க அசந்த ஒரு நேரத்தில் ஒரு 2 நாள் கழித்தோ 3 நாள் கழித்தோ அவங்கள வந்து ஒரு கைக்குட்டையால் கழுத்து இறுக்கி கொலை பண்ணிவிட்டு அங்கேயே புதைச்சிட்டு அந்த பொருளை வந்து திருடிட்டு வந்துடுவாங்க. இந்த நாவலோட ஆரம்பமே இப்படி வந்து ஒரு கொலை கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் அவருடைய வாக்குமூலம், இந்த காவல் அதிகாரிக்கு அவர் கொடுக்குற வாக்குமூலம், அவர் மாட்டிக்கிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த 15 வருஷத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கொலைகள் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னை பிடிக்கலனா அது வந்து 1000 தாண்டி இருக்கும் அப்படின்னு தான் அந்த நாவலே ஆரம்பிக்குது. அவருடைய எப்படி இந்த கூட்டத்தில் சேர்ந்தார்னா, அவங்க ஒரு பெரிய பணக்காரனுடைய செல்வந்தருடைய பையன்தான் அந்த கொள்ளையரும். அந்த செல்வந்தர் வந்து குடும்பத்தோடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு கொள்ளை கூட்டம் வந்து அந்த குடும்பம் முழுக்க அழிச்சிடுறாங்க.
கொலை பண்ணிவிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒருத்தர் குழந்தை இல்லாதவர். அவரு இந்த குழந்தைய கூட்டு போயிட்டு தன் மகனாவே நினச்சி இவரை வளர்த்து, இவருக்கு வந்து அந்த கொள்ளையடிக்கிறதுக்கான நுட்பங்கள் எல்லாம் வந்து ஒரு வயசான பிறகு ஒரு வாலிப வயதில் கத்துக் குடுக்குறாரு. இந்த நாவல் முழுக்க வந்து அது நாவல் வந்து மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து ஆந்திரா வரைக்கும் பயணிக்குது. பல்வேறு நகரங்களுக்கு, அந்த காலத்து நகரங்கள், அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறை, அப்புறம் வந்து இந்த கொள்ளையர்கள் எப்படி வந்து ஒரு நம்பிக்கையை பெற்று வந்து அவங்கக்கிட்ட நெருங்குறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மத நம்பிக்கை, அவங்களுக்குள்ள இருக்க வந்து ஒரு மனிதநேயம், அவங்களுக்குள்ள இருக்க அந்த துரோகம், இப்படி எல்லாமே வந்து இந்த நாவல் வந்து பேசுது. எந்தவித உருவகம், உவமை, அப்படி படிமங்கள், இப்படி வந்து மொழி நடையில வந்து பெருசா எந்த அலங்காரமும் இல்லாம, ரொம்ப எதார்த்தமான, எளிமையான ஒரு மொழியில இந்த நாவல் வந்து பயணிக்குது. முழுக்க முழுக்க அனுபவங்கள் சார்ந்த உண்மைகள், அதை மட்டுமே ஒரு பலமா வச்சுட்டு இந்த நாவல் வந்து மனச வந்து வசீக வைக்குது. இந்த நாவல் படிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நானு. நள்ளிரவுலாம் திடீர்னுட்டு கனவுலலாம் அந்த நாவல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வரும். பக்கத்துல இருந்துட்டு பையனும் மனைவியும் பத்திரமா இருக்காங்களான்னு கூட பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி வந்து பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு நாவல். ரொம்ப அழகாவும் இத வந்து போப்பு மொழிபெயர்த்திருந்தாரு. சந்தியா பதிப்பகம் நல்ல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிற சந்தியா பதிப்பகம் இந்த நாவலை வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் உள்ள ஒரு நாவல் இது. ஆனா நீங்க கையில எடுத்தீங்கன்னா வந்து ஒரு நாளுக்குள்ள அந்த நாவலை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வாசிப்பு நடையை கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்புன்னு இதை சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நல்ல புக்கை பற்றி பார்த்தோம். ஆனால் வருண் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ குழந்தைங்க மட்டும் கிடையாது ஒரு புக்கு பார்க்கும்போது 1008 கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நம்மளே ஒரு புக்கு படிக்கும்போது ஒரு பேஜில் நம்ம ஒரு 100 கொஷின் கேட்க முடியும், தெரியும்ல? அதுக்கெல்லாம் ஆனால் ஆன்சர் கண்டுபிடிக்காம நிறைய வாட்டி நம்ம விட்டுருவோம். ஆமா. அதுக்கெல்லாம் வந்து டக் டக்குன்னு சைட்லேயே வந்து நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வார்த்தை புரியலையா ஒரு டிக்ஷனரி எடுத்து தெரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் நன்மை. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக படித்து முடிப்போம் புக்கை, பட் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுப்போம் அந்த புக்கில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வார்த்தைகளை பற்றியும் உள்ள இருக்க இன்டர்னல் விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாம், எந்த அளவுக்கு அதிகமாக கேள்விகள் கேட்குறோமோ அந்த அளவுக்கு புது புது விஷயங்கள் நம்ம கற்றுப்போம். அது வந்து நம்ம புக்ஸ்ல இருந்து ரொம்ப அதிகமாக கற்றுக்க முடியும் இல்லையா? கரெக்டாக சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய சூப்பரான கிரேட்டான விஷயங்கள்லாம் அந்த வேலை இருக்குது நம்ம புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கபிலன் அவர்கள் பேச போறாரு, ஒரு பாட்டை பற்றி பேச போறாரு. ஆமாம், எப்போவுமே வந்து ஒரு பாட்டிலேருந்து அதை விளக்கி சொல்வார். ஆக்சுவலி பாட்டு எழுதுறவங்க அவங்க ஏதோ ஒன்று நினச்சி தான் அந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. நம்ம அப்படியே போகிற போக்கில் கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கபிலன் சார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா? ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கு எந்த பாட்டை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தனிமை ரொம்பவே ஒரு அழகான ஒரு உணர்வு. இந்த தனிமை அப்படின்ற உணர்வை வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து பாடியிருக்கு. உலக இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் தனிமையை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது, நிறைய கவிதைகள் இருக்குது, நிறைய கட்டுரைகள் இருக்குது. பல கவிஞர்கள், ஏன் பல விஞ்ஞானிகள், பல துறையைச் சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய தனிமையை மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா பாடல்கள்லேயும் வந்து தனிமை ரொம்பவே அழகாக பதிவாயிருக்கு. மெல்ல திறந்தது கதவு அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஊரு சேனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவிமானம் தூங்கலையே அது ஏனோ தெரியலையே அப்படின்ற ஒரு பாட்டில் ஒரு பெண்ணுடைய தனிமை மிக அழகாக அங்கே பதிவாயிருக்கு. ஜென் கவிதைகள் எடுத்துக்கிட்டா அதுல வந்து தனிமையை மிக ஒரு அழகியலோடு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏ பறவையே, நீ பறப்பதனால் என் தனிமை ஆழப்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு கவிதை. அதாவது பறவையே, நான் ஏற்கனவே தனியா இருக்கேன்,
நீ என்னை வந்து புறந்தள்ளி விட்டு, நீ வந்து என்னை வந்து உதாசீனப்படுத்தி விட்டு நீ பறப்பதனால என்னுடைய தனிமை இன்னும் ஆழமாகிறது அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கு. ஆனால் எல்லா இலக்கியங்கள்லையும் இந்த தனிமை பாடப்பட்டாலும் தமிழ் இலக்கியங்களில்தான் இந்த தனிமை அப்படின்றது பால் வேறுபாட்டோடு பாடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஆணின் தனிமை, ஒரு பெண்ணின் தனிமை அப்படின்னு பிரித்து பாடப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்ணின் தனிமையை குறுந்தொகை பாடல்கள் ரொம்ப அழகாக பாடியிருக்கு. பேச்சரவம் அற்றுப்போன ஒரு ஊரில் எல்லாரும் இரவின் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நான் தனியாக தவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாடலில் வருது. அந்த பாடலோட அதே ஒரு ஏக்கத்தை வந்து இந்த ஊருசனம் தூங்கிருச்சு அப்படின்ற இந்த பாட்டில் நம்மளால் கேட்க முடியுது. ஒரு சனம் தூங்கிருச்சு, அப்புறம் என்னது ஊத காத்தும் ஆடிச்சிருச்சு. அதான் அவர் ரொம்ப விளக்கி சொன்னார்ல அந்த பாட்டை பத்தி. இப்ப நீங்க மறுபடியும் எதுக்கு அதை வாசிக்கிறீங்க? பாடுனா பாடணும் ஆனந்தி. பாடணும் தெரியுதா, ஆனா அப்படி வாசிக்க கூடாது. பட் நிஜமாவே அந்த பாட்டு அப்படிப்பட்ட ஒரு காம்போ. அதனால நீங்க வந்து முணுமுணுத்துட்டே இருக்கீங்க. எம்எஸ்வி இளையராஜா, ஆமா, என்ன கிளாசிக்ல ரெண்டு பேருமே அவங்களோட ஒரு காம்போ வந்து செம்ம பாட்டு. அந்த பாட்டை பத்தி தான் நமக்கு வந்து கபிலன் சொல்லி விளக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஆமா, தொடர்ந்து பார்க்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.